வணக்கம் நண்பர்களே. அடுத்த 30 நாட்களில் மோடி அரசு எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் தெரியுமா? பெட்ரோல் விலை, வேலைவாய்ப்பு, டேக்ஸ், விலைவாசி, சப்சிடி இவையெல்லாம் உங்கள் டெய்லி லைஃபோட சம்பந்தமான விஷயங்கள். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய நாட்டில் ஒரு அரசியல் முடிவு எடுக்கப்பட்டால் அதன் எஃபெக்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் மேலே இருக்கும். முதல்ல எக்கனாமி. அரசு புதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணினா கன்ஸ்ட்ரக்ஷன், டிரான்ஸ்போர்ட், மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது டேக்ஸ் பாலிசிஸ். ஒரு சில டேக்ஸ் சேஞ்சஸ் வந்தால் மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கு சேவிங்ஸ் அதிகரிக்கலாம். ஆனால் சில நேரங்களில் டேக்ஸ் இன்க்ரீஸ் வந்தால் செலவு அதிகரிக்கலாம். மூன்றாவது பெட்ரோல் மற்றும் டீசல் விலை. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் மற்றும் கவர்மெண்ட் பாலிசிஸ் பொறுத்து ஃபியூவல் ப்ரைஸஸ் மாறி இருக்கும். அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டையும் ஃபுட் ப்ரைஸையும் பாதிக்கும். நான்காவது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஃபார்மர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், உமன் மற்றும் சீனியர் சிட்டிசனுக்கு புதிய திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணப்பட்டால் அது அவர்களின் வாழ்க்கையை நேரடியான மாற்றம் கொண்டு வரலாம். ஐந்தாவது டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ்ஸ். ஆன்லைன் சர்வீசஸ், யூபிஐ பேமெண்ட்ஸ், ஏஐ டெக்னாலஜி அடாப்ஷன் போல விஷயங்கள் இன்னும் வேகமாக வளர வாய்ப்பு இருக்குது. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், சோஷியல் மீடியாவில் வர ஒவ்வொரு செய்தியும் நம்பாமல் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை தான் ஃபாலோ பண்ணணும். ரூமர்ஸை விட ஃபேக்ட்ஸ் முக்கியம். அரசியல் முடிவுகள் சில பேருக்கு நன்மை தரலாம், சில பேருக்கு சேலஞ்சாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் நடக்கிற மாற்றங்களை புரிந்து கொண்டு ப்ரிப்பேர் ஆகிறது முக்கியம். அப்போது நண்பர்களே, அடுத்த 30 நாட்களில் வரக்கூடிய அரசியல் மாற்றங்கள் உங்கள் பணம், வேலை மற்றும் டெய்லி லைஃபை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மோடி அரசு எடுக்க போகும் முடிவுகள் இந்தியாவுக்கு நல்லதா இல்லையா? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களிடம் மீண்டும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.